ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்டி ப்ரோக்ராமிங். நம்ம போன வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்குக்கு இருக்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி பில்டின் ஃபங்க்ஷன் சிலது பார்த்துருப்போம். இப்போ ஸ்ட்ரிங்குக்குன்னு இருக்க சில பில்டின் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு லெட்டர் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம எப்போதுமே பழக்க தோசத்தில் சும்மா கீபோர்டு டைப் பண்ணும்போது கேப்ஸாக கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ நம்ம இந்த பைத்தான் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் கேபிட்டல் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தான் கேபிட்டலைஸ் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் படி ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் ஆயிரும். இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். நான் போன வீடியோவில் ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒரே லெட்டர்லேயே பிரிண்ட்லேயே போட்டேன். ஆனால் இந்த வாட்டி உங்களுக்கு புரியணுங்காண்டி பிங்கிற ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறேன். உங்கள் ஸ்ட்ரிங்கு புரிஞ்சால் தான் இது புரியும். அதனால் பார்க்காதவங்க போய் ஸ்ட்ரிங்கு வீடியோவை பார்த்துக்கோங்க மறக்காமல். அது சேனலில் லீவ் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் எப்படி சென்டர் பண்ணுறது, அதாவது லெஃப்ட்டு பக்கமும் ரைட் நடுவில் சென்டரில் மட்டும் ஒரு டெக்ஸ்ட்டை வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 15 இன்ச்சு இது வச்சுக்கிறேன். 15 லென்த்து வச்சுக்கிட்டு நடுவில் ஸ்டார் வர மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸ்டார் வர மாதிரி செட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 5 ஸ்டார், இந்த பக்கம் 5 ஸ்டார் அந்த மாதிரி வரும். இப்போ நடுவில் ஹலோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ரைட்டில் 5, லெஃப்டில் 5, நடுவில் ஹலோ அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டார் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இது கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்து என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோன்னா ஃபைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்த லெட்டரில் உள்ள, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள ஹச்சுங்கிற ஒரு லெட்டரோட நம்ம அதை பார்த்துருப்போம்ல, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு. அந்த மாதிரி இந்த ஹச்சோட பாசிட்டிவ் இண்டெக்ஸ், அதை இண்டெக்ஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க இந்த ஃபைண்ட் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஹச் எத்தனாவது இதுன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவுட்புட் 0, ஹச்சோட இண்டெக்ஸ் 0. அந்த மாதிரி நம்ம எந்த லெட்டரை கொடுத்தாலும் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு ஈஸியாக சொல்லிடும். இப்போ நம்ம அடுத்து என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோன்னா ஆல்னம், அதாவது இஸ் ஆல்னம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இஸ் ஆல்னம் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் ஆல்ஃபபெட்டோட நம்பரும் கலந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ ஆல்ஃபபெட்டோட நம்பர் கலந்துருந்துச்சுன்னா அப்படி ட்ரூ நமக்கு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். இந்த மோஸ்ட் ஆஃப் த இஸ் அப்படின்னு வரதுக்குலாம் நமக்கு ஆன்சர் பூலியன் வேல்யூ தான் வரும். பூலியன் வேல்யூனா என்னென்னா ட்ரூ, ஃபால்ஸ், 0, 1 அதெல்லாம் பூலியன்பாங்க. இப்போ நான் ஹலோ 1ன்னு போடுறேன், இது நம்பர் கலந்துருக்கு, அதனால நமக்கு ட்ரூன்னு வருது. இதான் இந்த இஸ் ஆல்டம் அந்த ஃபங்க்ஷனோட யூஸ். இதெல்லாம் நமக்கு எது யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி சும்மா செக் பண்ண தான் யூஸ் ஆகும். நம்ம ஏதாச்சும் நம்பர் தப்பாக கொடுத்துட்டோம், நம்ம ஸ்ட்ரிங்கில் நம்பர் இருக்கா இல்லை நம்பர் இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ண நமக்கு இஸ் ஆல்டம் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இப்போ லோயர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எது யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா கேரக்டருமே கேபிட்டல் லெட்டராக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்மால் லெட்டராக மாற்ற இந்த லோயர் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். பார்த்தீங்களா, இப்போ நான் கேபிட்டல் லெட்டராக கொடுத்தது எல்லாமே ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சு. அதே மாதிரி ஸ்மால் லெட்டராக கொடுத்தது எப்படி கேபிட்டல் லெட்டராக மாற்றுறது, அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் அப்பர் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன். இந்த அப்பர் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஸ்மால் லெட்டர் எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும் நமக்கு. இப்போ நான் இங்கே ஸ்மால் லெட்டராக கொடுக்குறேன்ல, இப்போ நான் ஏ டாட் அப்பர் ஆஃப் கொடுத்தேன்னா அப்படியே அது கேபிட்டல் லெட்டராக மாறிடும். இந்த டாட் ஆப்ரேட்டருங்கிறது முக்கியம். அதான் நம்மளோட ஃபங்க்ஷன், இந்த ஏங்கிற ஸ்ட்ரிங்கை டினோட் பண்ணுறது. இந்த ஏங்கிற ஸ்ட்ரிங்குக்கு இது மாற்றணும், அதுதான் டாட் ஆப்ரேட்டர் நமக்கு டினோட் பண்ணும். இப்போ நம்ம ஏ டாட் அப்பர் ஆஃப்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கு அப்போ கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா அப்படின்னு செக் பண்ணிக்க அதே மாதிரி இஸ் அப்பர் ஆஃப், இஸ் லோயர் ஆஃப், அந்த இஸ்னாலே நமக்கு செக் பண்ணுறது தான் அந்த இஸ் யூஸ் ஆகும். இப்போ நான் இஸ் அப்பர் ஆஃப் கொடுத்தேன்னா கேபிட்டல் லெட்டரா இல்லையான்னு சொல்லும். இப்போ இஸ் லோயர் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரா இல்லையான்னு சொல்லும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்வாப் கேஸ். ஸ்வாப் கேஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஸ்வாப்னா அப்படியே மாற்றுறது. கேபிட்டல் லெட்டராக இருந்துச்சுன்னா ஸ்மால் லெட்டராக மாற்றுறது, ஸ்மால் லெட்டராக இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டராக மாற்றுறது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங்கோட பில்டின் ஃபங்க்ஷன் ஸ்வாப் கேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் உள்ள கேபிட்டல் லெட்டர் எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டராக மாற்றி விட்டுரும். அடுத்து நம்ம ஸ்ட்ரிங்கில் உள்ள ஸ்மால் லெட்டர் எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டராக மாற்றி விட்டுரும். இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன். கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் கலந்து போடுறேன். இப்போ இதை ஏ டாட் ஸ்வாப் கேஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தேன்னா கேபிட்டல் லெட்டர் அப்படியே ஸ்மால் லெட்டராக மாறிடும், ஸ்மால் லெட்டர் அப்படியே கேபிட்டல் லெட்டராக மாறிடும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணோன்னு பாருங்களேன், கேபிட்டல் லெட்டர் அப்படியே ஸ்மாலாக மாறிடும், ஸ்மால் கேபிட்டலாக மாறிடும், அப்படியே ஸ்வாப் ஆயிரும். சாரி, இந்த இதை மூடலை, நான் இப்போ மூடிக்கிறேன். அப்படியே ஸ்வாப் கேஸ் ஆயிரும். இப்போ நம்ம பார்ப்போம் அவுட்புட்டை. அப்படியே ஸ்வாப் கேஸ் ஆகிடுது பார்த்தீங்களா. இதுக்கு இது யூஸ் ஆகும் ஸ்வாப் கேஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் கவுண்ட் ஆஃப். இந்த கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த ஃபைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த லெட்டர் எங்கேன்னு ஃபைண்ட் யூஸ் பண்ணும்.
இந்த கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து அந்த லெட்ரு எத்தனை தடவை அந்த லெட்ரு வந்து எத்தனை தடவை அந்த ஸ்ட்ரிங்கில் வந்திருக்கு, அந்த ஒரு லெட்ரு எத்தனை தடவை அந்த ஸ்ட்ரிங்கில் வந்திருக்கு, இல்லைனா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேர்டு வந்து எத்தனை தடவை அந்த பேராகிராஃபில் வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க வந்து நமக்கு அந்த கவுண்ட் ஆஃப் அதுங்க யூஸ் ஆகும். இப்போ நான் ராஜான்னு தடவை கொடுத்துட்டேன். இப்போ ராஜா எத்தனை தடவை வந்திருக்குன்னு நான் கவுண்ட் ஆஃபில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா ராஜா 2 டைம் அப்படின்னு 2ன்னு வரும் நமக்கு. இப்போ நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ராஜா 2 டைம் போட்டனால ராஜா 2 அப்படின்னு நமக்கு வந்து நிற்கும் பாருங்க. இப்போ அப்போ பார்த்தீங்களா, ராஜா 2 டைம்னால 2ன்னு நல்லா வந்து நிற்குது. அப்படியே இதுக்கு தான் இந்த கவுண்ட் ஆஃப் யூஸ் ஆகும். அந்த கவுண்ட் ஆஃப் வச்சு நீங்கள் அந்த ஆரை மட்டும் கூட பார்த்துக்கலாம், இல்லை வேர்டை பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சும்மா நம்ம ஆல்ரெடி சாதா ஃபங்க்ஷன்லேயே பார்த்தது தான். ஏன்னா இந்த அஸ்கி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு வேர்டோட அஸ்கி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதை நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோம் அதில், ட்ரை மாதிரி. இப்போ எப்படின்னா இந்த ஏவோட அஸ்கி வேல்யூ ஆர்ட் ஆஃப் அந்த ஓஆர்டி அந்த ஆப்ரேட்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சு ஏவோட அஸ்கி வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன்.